நாம் இன்றைய தினம் இந்த வீடியோவில் சேலம் மாவட்டம் ஏற்காடு கோடை வாசஸ்தலத்தில் பார்க்க வேண்டிய முக்கிய இடங்கள் ஒன்றான லூப் ரோடு பகுதியைத்தான் காணவிருக்கின்றோம். இந்த லூப் ரோடு என்பது 32 கிலோமீட்டர் லூப் ரோடு என்றே அழைக்கப்படுகின்றது. நம்மிடம் ஒரு சொந்தமாக வாகனம் இருக்கும் பட்சத்தில் அந்த வாகனத்தை நாம் ஏறி ஓட்டிச் சென்று பயணிப்பது என்பது இந்த பகுதியின் இயற்கை அழகை ரசிப்பதற்கும் அதன் மூலமாக நம் மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தேடிக்கொள்ள ஒரு வாய்ப்பாக இந்த லூப் ரோடு டிரைவிங் என்பது அமைந்துள்ளது. இந்த லூப் ரோடு டிரைவிங் என்பது உகந்த நேரமானது அதிகாலை நேரம் என்பதால் போக்குவரத்து நெரிசல் குறைவாகவே காணப்படும். சாலையின் இருபுறமும் சில்வர் ஓக் மரங்களும் காப்பி தோட்டங்களும் மூங்கில் காடுகளும் நம் மனதிற்கு இதமான ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த காட்சியை நம் கண் முன்னே நிறுத்துகின்றது. இவ்விதம் எழில் சூழ்ந்த இந்த பகுதியானது வனவிலங்குகளின் பாதுகாப்பு தளமாகவும் விளங்கி வருகின்றது. இது ஏற்காட்டின் இயற்கை அழகை மேலும் கூட்டுவதுடன் சிறந்ததொரு சுற்றுலாத்தலமாக விளங்குவதற்கு ஒரு மூல காரணமாகவும் இப்பகுதி விளங்கி வருகிறது என்றே சொல்லலாம். மேலும் இந்த சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ள சேர்வராயன் கோயில் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். இது பிரசித்தி பெற்ற ஒரு பெருமாள் கோயிலாக விளங்கி வருகின்றது. மேலும் இது ஒரு குகை கோயிலாகவும் இருக்கிறது என்பது ஒரு சிறப்பான அம்சமாகும். இவ்விதமாக இந்த பகுதியில் உள்ள இந்த கோயில்களையும் சிறப்பு அம்சங்களையும் பார்த்துவிட்டு திரும்பி வரும் பட்சத்தில் அங்கே நாகலூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள ரங்கநாதர் ஆலயத்தை நாம் தரிசிக்கலாம்.